தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்து ஒரு விஷயம் பார்த்து நம்ம செய்வோமோ அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் அவர் வந்து ஒரு குழந்தைய தத்து எடுக்கிற மாதிரி பாண்டிச்சேரியை தத்து எடுத்துக்கினார். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கல, குடும்பத்தை வந்து பார்க்கல. மக்கள் வந்து எல்ஜேகேக்கு அமோக ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால தானே சார் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. கூட்டணிக்கான கதவுகள் எந்த அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கு? இனிமே வரும் அரசியல் வேற மாதிரி. எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியிலிருந்து திருமதி சரண்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஏன் லட்சிய ஜனநாயக கட்சியை சூஸ் பண்ணீங்க? லட்சிய ஜனநாயக கட்சியில் இணையறதுக்கான காரணம் என்ன? இணையறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கட்சி, புதிய சிந்தனை, இளைஞர்கள், தலைவர் வந்து ஆக்டிவாக எல்லா விஷயத்தையும் முன்ன இருந்து போய் எல்லாத்தையும் கிட்ட இருந்து செய்கிறாரு. இன்னும் அவர் பதவிக்கே வரலை. அப்படி இருந்தாலும் கூட இப்போவே வந்து அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். நிறைய ஏழை குழந்தைங்கள்லேருந்து, திருநங்கையிலேருந்து, பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தெல்லாம் இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக எல்லாம் மறைஞ்சு போன கலாச்சாரத்தெல்லாம் கொண்டுட்டு வந்தார். இந்த கும்மி அடிக்கிறது, பொங்கல் வைக்கிறது. அவர் இன்னும் பதவிக்கு வரவே இல்லை. ஆனாலும் வந்து மக்களுக்காக வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கொண்டு வராரு. அதனால் வந்து அவர் செயல்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் நான் எல்ஜேகேல இணைஞ்சேன். அவரை சந்திச்சிங்களா? என்ன சொன்னார் அவர்? சந்தித்தேன் சார். ரொம்ப அருமையான ஒரு நல்ல மனிதனை சந்தித்த ஒரு மன திருப்தியை வந்து எனக்கு பார்த்து அப்போவே கிடச்சிது. பெண்களுக்கு வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் வந்து அந்த மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்களை வந்து மதித்து எல்லாத்துலேயும் முன்னிறுத்தி பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வந்து சார்கிட்ட வந்து நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. எனக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஒரு சகோதரனாக இருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் வந்து சார்கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அவர் கூட ட்ராவல் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எல்ஜேகேல வந்து சேர்ந்ததுக்கான முழு திருப்திகரமான ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. குறிப்பிட்டு ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? என்ன பணிகள் செய்யணும், என்ன செய்யலாம், ஃப்யூச்சரில் என்ன பிளான் இருக்குது, ஏதாவது சொன்னாரா? என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா மேடையிலையும் சொல்கிறது பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும் அப்படின்றது தான். கட்சியை திறந்தார், இன்னும் பதவி ஏற்கலை. ஆனால் வந்து தனக்கு கிடைக்கிற உணவு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். அது வந்து எல்லோரும் வரவேற்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு, நம்ம சாருக்கு வந்து, சார்லஸ் சாருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு என்னன்றது அது தெரிய வரும். கட்சியில் ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏதாவது பொறுப்பு எதிர்பார்க்குறீங்க? இந்த வாரம் வந்து அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு விமன் ரோல் இந்த பார்ட்டியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் காங்கிரஸில் இருந்திருக்கீங்க. ஸோ லட்சிய ஜனநாயக கட்சியில் எந்த அளவுக்கு விமன் சென்ட்ரிக்காக இருக்குது? மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 80% பெண்களுக்காக மட்டுமே சார் வந்து எடுக்கிறாரு. குறிப்பிட்டு ஒரு 6 திட்டங்கள் சொல்லியிருக்காருல்ல, சமீபத்தில் 6 திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறாங்க வெளியில்? பார்ட்டிக்குள்ளே எப்படி இருக்குது? மகளிர்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது? பெண்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், பாசம், மரியாதை கலந்த ஒரு தருணம் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏன் விலகுனீங்க? என்ன சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள? சிக்கல் அப்படின்றது இல்லை. என் மக்களுக்கு தேவையானது என்னை சார்ந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு என்னால் எதுவும் கட்சி மூலயமா ஒரு உதவி எதுவும் வந்து செய்ய முடியல. எவ்வளோ பேர் எங்கள் தொகுதியில் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னால் வந்து ஒரு சில விஷயந்தான் என்னால் செய்ய முடியும். அப்போ ஒரு 2 பேருக்கு உதவ முடியும், ஒரு 10 பேருக்கு உதவ முடியும்னா என்னால் முடியும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அது வந்து காங்கிரஸில் வந்து என்னால் செய்ய முடியல. ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது காரணம் இருக்குங்களா? என்னால் வந்து மக்களுக்கான விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியல. அங்கேருந்து எதுவும் கேட்டு வாங்கி, ஏன்னா ஆளும் கட்சி கிடையாது அது. அதனால் வந்து கட்சிக்கு அவங்க வந்து ஆளும்போது தான் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை வந்து உரிமையாகவும் என்னால் கேட்டு என் தொகுதி மக்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்ஜேகே, ஜோஸ்,
சார்லஸ் மார்ட்டின் சார் வந்து பாண்டிச்சேரிக்கு வரல, இப்போ வந்துட்டார். அவர் வந்துட்டார் அப்படின்றதே வந்து ஒரு சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பெண்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்குது. அரசியல்வாதிகளை நாங்கள் குற்றம் சொல்ல வரலை. ஒரு சில பணிகள் வேலை செய்கிற பணிகளில் வந்து ஒரு சில செய்கிற தவறுகள் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எங்கள் தலைவர் வந்து ஆக்டிவாக களத்தில் இறங்குறாரு, இறங்கி எல்லாத்தையும் செய்கிறாரு. அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவர் களத்தில் இறங்குறாரு. ஏன் மக்கள் அப்படின்னுட்டு தான் அவர் எல்லாரையும் பார்க்குறாரு. தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்து ஒரு விஷயம் பார்த்து நம்ம செய்வோமோ அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் அவர் வந்து ஒரு குழந்தைய தத்து எடுக்கிற மாதிரி பாண்டிச்சேரியை தத்து எடுத்துக்கினார். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் அவர் செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பார்ட்டி பேரே வந்து அவர் கிண்டல் பண்ணுற விதமாக பேசுகிறாரு. லட்சிய ஜனநாயக கட்சியை வந்து அந்த ஷார்ட் ஃபார்மாக சொல்லி அவர் வந்து ஒரு கிண்டல் பண்ணும் விதமாக பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பார்ட்டியில் எப்படி இதை எதிர்கொள்கிறீங்க உங்களுடைய கட்சி மீதான விமர்சனங்களை? மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்றத வந்து மனது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. தான் குடும்பத்துலேருந்து ஒரு புள்ள வந்து இருந்தால் அவங்க இப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தனக்கு போட்டியாக பார்க்காம தான் குடும்பத்துலேருந்து எனக்கு பதிலாக என் புள்ள வந்துட்டான், இந்த வேலை எனக்கு பதிலாக அவங்க செய்வான்னு அவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் மரியாதையாக நாங்கள் அவரை பார்ப்போம். அரசியலை ஏன் சூஸ் பண்ணுங்க? அரசியல் பக்கம் உங்களுடைய கவனம் திரும்ப காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையே வந்து அரசியல் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அரசியல் தான். எதில் வந்து அரசியல் இல்லை? எல்லாமே அரசியல் தானே. அரசியல் சார்ந்து தான் எல்லா பெண்களும் வந்து அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியலுக்கு வரணும். வந்தால் தான் நமக்கான அங்கீகாரம் என்ன, நம்மளுக்கான அடையாளம் என்னன்றத அரசியலில் வந்து தான் உணரவே முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றி நம்ம எதுவும் பேச தேவையில்ல. இது வரைக்கும் ஒரு பெருசாக யாரை பற்றி எந்த குற்றச்சாட்டும் வைக்கவும் இல்லை. அதனால் வந்து காங்கிரஸ்லேருந்து ஏன் வந்தீங்க, இதுலேருந்து ஏன் வந்தீங்க அப்படின்னாம இந்த மாதிரி ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி இல்லை. இதில் இருந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பார்த்துட்டு கேள்வி கேளுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா குற்றம் சொல்லி அதை சொல்கிறத தவிர்த்து நம்ம செய்கிற விஷயத்தை பார்த்துட்டு இதுக்காக தான் பெண்கள் எல்லாரும் இவங்க கூட இருக்காங்க அப்படின்றத நீங்களாக சொல்லுங்கன்னு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை, இப்போ பொதுவாக வந்து புதுவையில் எந்த மாற்றமும் நடக்கலை, அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருந்து அந்த குறைகளை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த கட்சியை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு புள்ளியில் இருக்கீங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். எதுவுமே நிறைவாக இல்லை, எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல குறைவாக தான் இருக்குது. பெண்களுக்கு இது நிறைவாக வேணும் அப்படின்றதுனால தான் சார்லஸ் மார்ட்டின் சாரை நாங்கள் எல்லா பெண்களும் தேடி வரோம். எந்த கட்சியோட ஆட்சியிலையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா புதுவையில்? 100% கொடுக்கப்படவில்லை. வெளியில் வரவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உள்ளார இருந்து அழுதுகிட்டு இருக்கிறவங்க இன்னமும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. முழுமையாக யாரும் வெளியில் வரலை. நாங்கள் எந்த ஆட்சியும் குறை சொல்ல விரும்பலை, யாரு மேலேயும் வந்து குற்றம் சொல்லவும் விரும்பலை. காங்கிரஸ் கட்சியில் நாராயணசாமி அவர்கள் இருந்தப்போ அந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது? பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னா எங்கே சார் முக்கியத்துவம் இருந்தது? பெண்கள் வந்து சந்தோஷமாகவே இல்லை, சுதந்திரமாகவே இல்லை. எங்கே போனாலும் வந்து மது, கஞ்சா, அடிப்படையான விஷயம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி, உணவு, உடை, இதுதான் அடிப்படை. மனிதர்களுக்கு இதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அது சரியாக கிடைக்குதுங்களா? அதுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குதா? அவங்கவுங்க தலைவர்கள் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. அது எல்லா மக்களுக்கும் கிடைக்குதா? இல்லை. அப்புறம் என்ன வந்து வளர்ச்சி இருக்குது நாட்டில்? புதுவை வளர்ந்துருக்கு. புதுச்சேரின்றது ஒரு சின்ன ஒரு மாநிலம். இதுவே இந்த அளவுக்கு பார்த்தா சுற்றுலா எல்லாரும் வராங்க, அப்படி இப்படின்றாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பெண் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து சுற்றி பார்க்க வரும்போது ஒரு பாலிய துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லைன்றத ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. அரசியலுக்கு பெண்கள் ஏன் வரீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையானது எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. நாங்களாக களத்தில் இறங்கிட்டோம். அதுக்கு வந்து எங்கள் தலைவர் சார்லஸ் மாதிரி ஒரு ஆள் வந்தாங்க. நாங்கள் பின்னாடி வரோம். பாண்டிச்சேரியில் கஞ்சா வந்து அதிகமாக இருக்குது, மது அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து ஐயா வந்து அறவே தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பெண்களுக்கு முக்காவாசி தொந்தரவே இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான். அது வந்து தடுக்கப்படும். மது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பெண்கள் பாதுகாப்பில் புதுவையில்? பெண்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆண்கள் வந்து குடிக்கிறாங்க, மது அருந்துவிட்டு ரோட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு எவ்வளோ வந்து மீடியாவில் எடுத்து நீங்கள் போடுறீங்க. அப்படி இருந்தும் வந்து மற்ற நாட்டில் வந்து பாண்டிச்சேரினாலே கேலியாக இருக்குது. அது அது வந்து ஆண்களுக்கு மட்டும் அந்த கேலி அப்படின்னு கிடையாது. இந்த பாண்டிச்சேரியில் வாழுற பெண்களுக்கும் அது எங்களுக்கும் அது கேலியும் கிண்டலுமாக தான் எங்களுக்கும் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா புதிய ஆட்சி வரணும். அதுக்கு தான் நாங்கள் இந்த எல்ஜேகேவை வந்து வரவேற்கிறோம். இப்போ இந்த பார்ட்டி எந்த அளவுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கு மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய புதுவை மக்களுக்கு இந்த பார்ட்டி வந்து என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா வந்து 6 திட்டங்கள் வந்து அறிவிச்சுக்கிறாரு. அதை வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் பதவியில் ஐயா வந்து வரலை. ஆனால் வந்து செயல்பாடு அவளால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கலை, குடும்பத்தை வந்து பார்க்கல, வீட்டையும் மாற்றிக்கிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்காக வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியை வந்து ஒரு குழந்தை மாதிரி தத்து எடுக்கிறாரு அவர். தத்து எடுத்து இந்த ஒரு சின்ன மாநிலத்தை வந்து எவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து விட்டு பாருங்கள். ஆண்டுக்கிட்டு இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், ஆண்ட தலைவர்களாக இருக்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ லட்சிய ஜனநாயக கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகாக மகளிருக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கிய பிரச்சனைகளெல்லாம் முன் வச்சு அதை குறை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்க? பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக வேலை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு என்ன மாதிரி செய்யலாம். பெண்கள்னாலே தையல் மிஷினு, சிறு தொழில் நிறையா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஆண்களுக்கு நிகராக எல்லா வேலைகளும் பெண்களும் செய்வோம். அதுக்கான தேவையான எல்லா சலுகையும் நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா வந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. இப்போ தொழிலுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இங்கே பெண்களுக்கு? ஐயா சார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா மில்லுகள் திறக்கப்படும், நிறையா ஆண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கப்படும், பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்படும், எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கப்படும், தண்ணி சுத்தமாகப்படும், உணவு எல்லாருக்கும் எந்த பாகபட்சமும் இல்லாமல் எல்லாரும் நல்ல உணவை சாப்பிடப்படும். இல்லை, இத்தனை நாட்களாக வந்து பெண்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. ஸோ அரசியலில் வர்றதுக்கும் இல்லை தொழில் செய்கிறதுக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? இல்லங்கள் தோறும் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆதரவு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் வந்து கோயில் கட்டினேன், ஹாஸ்பிட்டலு திறந்தேன், அப்புறம் வந்து ஸ்கூல் திறந்தேன், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா ஏன் இப்படி இருக்குது பாண்டிச்சேரி? எல்லாம் பண்ணால் ஏன் இப்படி இருக்க போகுது பாண்டிச்சேரி? எதுவுமே முழுமையாக பண்ணவில்லை, அதுதான் உண்மை. நீங்கள் ரோடு போட்டிங்க, எங்கே இருக்குது ரோடு? ஒரே வாரத்தில் அதை பிச்சு உரிச்சு எடுத்து அதை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் முழுமையாக எதுவுமே செயல்படவில்லையே. ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடக்கிறதுனால எதுவுமே முழுமையாகவில்லை. இதுதான் உண்மை. இதை வந்து எங்கள் எல்ஜேகேல ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார். எல்லாருக்கும் உண்மையான சந்தோஷத்தையும் புன்னகையும் நிம்மதியும் கொடுப்பார் அப்படின்றது பெண்களுடைய கனவு. அது கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ ஐடி துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்க வந்து பல மாநிலங்களுக்கு இடம்பெயர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதனால் புதுவை மாநிலத்தை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ புதுவையில் வந்து எந்த அளவுக்கு ஐடி துறை சார்ந்த வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளுக்காக பெண்கள் பணி அமர்த்தப்படுறாங்களா? இப்போ பாண்டிச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெங்களூரு, சென்னை அப்படி தான் வந்து நிறையா பெண்களும் ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க. நம்ம சார் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் வந்து சலுகை இருக்குதோ அதுக்கு தான் வந்து சார் வந்து சொன்னாங்க பாண்டிச்சேரியை வந்து சிங்கப்பூராக வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பெண்கள் சார்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் வந்து ஒரு 6 முக்கிய திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ 6 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும், இலவச சிலிண்டர்கள் கொடுக்கப்படும், உதவித்தொகை கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ மகளிருக்காக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர். ஸோ இப்போ மகளிருடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்குது இங்கே, நிறைவேறாத கோரிக்கைகள்? பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே தங்கம் எடுத்து கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீட்டிலிருந்து வேலை செய்ய பண்ணித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி வந்து பாண்டிச்சேரியில் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, மில்லுகள் நிறைய மில்லு வந்து திறக்கப்படும், விவசாயம் வந்து செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சார் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பெண்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் தானே. இப்போ பெண்களுக்கு இந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது? இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. கஞ்சா, மது, அந்த மாதிரி விஷயம், பாலிய தொந்தரவு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இனிமே வரும் காலத்தில் எந்த ஒரு இடத்துல குற்றங்கள் நடந்தாலும் நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா காதுக்கு ஒலிக்கும். கண்டிப்பாக அந்த தகவல் அவர்கிட்ட கொடுப்போம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இனிமே வரும் அரசியல் வேற மாதிரி. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு எல்ஜேகேவோட தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து எல்ஜேகேக்கு அமோக ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால தானே சார் கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க. கூட்டணிக்கான கதவுகள் எந்த அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கு? ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு. யாராக இருந்தாலும் மேடம் இந்த மாதிரி கூட்டணிக்கு கூப்பிட்ருக்காங்க, நாம் வந்து கூட்டணியில் இப்போதைக்கு செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் எல்லா பெண்களும் என்ன சொன்னோன்னா, தலைவர் நீங்கள் எந்த வழியில் நீங்கள் போகிறீங்களோ அந்த வழியில் எங்களோட முழு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். இப்போ தொகுதியிலேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன இருக்குது, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா வந்துட்டார்ல, அப்புறம் என்ன எல்லாம் சரியாக தான் இருக்கும், யார் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் யாருக்கு வந்து நாங்கள் வாக்களிக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் அளிப்போம். இப்போது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்காரு, அவர் எதுக்கு புதுவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வி வந்து பொதுவாகவே அரசியல் கட்சிகளை சார்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கட்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரை? பிரதர், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கரங்கள் கும்பிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வெளி மாநிலத்துலேருந்து வந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எல்லாம் நம்ம இந்தியர்கள் தானே, எதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி மனசை காயப்படுத்துகிறீங்க? அவர் வந்து என்னோட அம்மான்றாரு, என் தங்கச்சின்றாரு, என்னோட சகோதரிகள்ன்றாரு. அப்புறம் ஏன் நீங்கள் அவர் வந்து கிட்ட கூப்பிட்றாரு, நீங்கள் ஏன் எடைய வைக்கிறீங்க? இது வந்து எடைய யாரும் வைக்கல. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயம் வேணாம், பண்ணாதீங்க. மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க நல்லது செய்யணும் அப்படின்ட்டு வராங்க அப்படின்னா, கடவுளால் ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள நம்மளுக்காக அனுப்புறதா நினச்சி நம்ம அவங்கள வரவேற்கணும். அவங்க மனசை புண்படுத்தி காயப்படுத்தி இது வந்து எல்லாரும் செய்யலை, ஒரு சிலர் செய்கிறீங்க. அது தயவு சேர்ந்து அது வேண்டாம். அந்த மாதிரி யார் மனசையும் புண்படுத்த தேவையில்ல. இது சொல்லல்ல, செயல். ஒரே விஷயம் அதுதான். எதுவும் நாங்கள் வந்து சொல்லிவிட்டு மற்றவங்கள மாதிரி சொல்லிட்டுலாம் போகிறது கிடையாது. செயல்படுத்துவோம், செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவரை உண்மையாக நேசித்து தலைவராக ஏற்றுக்கிட்டோம். பாண்டிச்சேரின்றது மாகே, ஏனோ இது தனித்தனியாக நாங்கள் பிரிக்க விரும்பலை. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒருத்தரை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை நாங்கள் அவரை ஏற்றுக்கணும். ஏதோ ஒருத்தவங்க வந்து தவறாக பேசுகிறாங்கன்றதுனால தயவு சேர்ந்து வந்து அந்த கொஸ்டினை வந்து இனிமேட்டு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, தயவு சேர்ந்து கேட்காது. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.